வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பழைய டெல்லியில ரொம்ப சமீபத்துல நடந்த ஒரு பரபரப்பான சம்பவம் பத்தி தான். இது உண்மைக்கும் வதந்திக்கும் நடுவுல நடந்த ஒரு போராட்டத்தோட கதை. அப்போ ஜான்வரி 7, 2026 துர்க்மான் கேட்ல நிஜமாவே என்னதான் நடந்துச்சு? ஒரு சாதாரணமான கால நேரம் எப்படி திடீர்னு ஒரு கலவர பூமியா மாறுச்சு? வாங்க கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். முதல்ல அன்னிக்கு காலையில என்ன நடந்ததுன்னு பாப்போம். ஏன்னா ஒரு சின்ன விஷயம்தான் இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருந்திருக்கு. பாருங்க, அன்னிக்கு நடந்த சம்பவங்கள் ரொம்ப வேகமா அடுத்தடுத்து நடந்துச்சு. விடியற் காலையில ஒரு ஆக்கிரமிப்பு அகற்று வேலை ரொம்ப அமைதியா ஆரம்பிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சோஷியல் மீடியால வதந்திகள் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. மத்தியத்துக்குள்ள அது பொதுமக்களுக்கும் போலீஸுக்கும் நேரடி மோதலா வெடிச்சிடுச்சு. இந்த ஆர்டரை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. சரி, இந்த ஆக்கிரமிப்பு அகற்ற வேலை ஏன் நடந்துச்சு? இது என்ன திடீர்னு எடுத்த முடிவா? இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு சட்டப்பூர்வமான காரணம் இருக்கு. டெல்லி முனிசிபல் கார்ப்பரேஷன் பைஸ்-ஏ-இலாஹி மசூதி பக்கத்துல இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேலையை செஞ்சாங்க. இது டெல்லி ஹைகோர்ட் ஆர்டர் படி நடந்த ஒரு திட்டமிட்ட ஆக்ஷன் தான். மசூதி கட்டிடம் எதுவும் இடிக்கப்படவில்லை. இதுதான் அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில ரொம்ப தெளிவா சொல்லப்பட்ட விஷயம். இந்த முழு சம்பவத்திலையும் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்டே இதுதான். இந்த ஒரு வரிய தான் வதந்திகள் மொத்தமா மாத்திருச்சு. அப்போ நிஜமா எதைத்தான் இடிச்சாங்க? சட்டவிரோதமா கட்டப்பட்ட மண்டபங்கள், அங்கீகாரமில்லாத கட்டிடங்கள், அப்புறம் மசூதியை சுத்தி இருந்த ஆக்கிரமிப்புகள் மட்டும்தான். நல்லா கவனிங்க, மசூதி இல்ல, அது சுத்தி இருந்த ஆக்கிரமிப்புகள் மட்டும்தான் உங்களோட டார்கெட். இங்கேதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. சட்டப்படி நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் ஒரே ஒரு வதந்தியால எப்படி தலைகீழா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். உண்மைக்கும் வதந்திக்கும் நடுவுல இருந்த வித்தியாசம் ரொம்ப சின்னதுதான். ஆனா அதோட விளைவு பயங்கர பெருசு. உண்மை என்னன்னா, மசூதிய சுத்தி இருந்த ஆக்கிரமிப்புகள் தான் அகற்றப்பட்டுச்சு. ஆனா பரவின வதந்தி என்ன சொல்லுச்சு? மசூதியே இடிக்கப்படுதுன்னு. பாத்தீங்களா? அந்த சுத்திங்கிற ஒரே ஒரு வார்த்தை மிஸ் ஆனதுதான் இவ்ளோ பெரிய குழப்பத்துக்கும் கோபத்துக்கும் காரணம். இந்த தப்பான தகவலோட விளைவு உடனடியா தெரிய ஆரம்பிச்சது. சோஷியல் மீடியா வழியா பயங்கர வேகமா பரவின இந்த நியூஸ் மக்களை அந்த இடத்துல ஒன்னு சேர்த்துடுச்சு. ஆன்லைன்ல இருந்த கோபம் இப்போ நிஜ உலகத்துல ஒரு கூட்டமா மாறிடுச்சு. ஒரே ஒரு தப்பான தகவல் எப்படி ஒரு அமைதியான காலைய ஒரு கலவர பூமியா மாத்துச்சு, அதோட விளைவுகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த மோதல் கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமாச்சு. முதல்ல வதந்திய நம்பி கோபத்தோட மக்கள் கூடினாங்க. அதுக்கப்புறம் அந்த கோபம் போலீஸ்க்கும் மக்களுக்கும் நடுவுல மோதலா கல்வீச்சா மாறிச்சு. கடைசியா நிலைமைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போலீஸ் கண்ணீர் புகைய பயன்படுத்த வேண்டிய நிலைமை வந்துச்சு. வார்த்தையால பரப்பின வதந்திக்கு நிஜ உலகத்துல ரத்தம் சிந்துற விளைவுகள் இருக்கு. இந்த மோதல்ல குறைஞ்சது 5 போலீஸ் அதிகாரிகள் காயமடைஞ்சதா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இது தப்பான தகவலுக்கு நம்ம கொடுக்கற உண்மையான விலை என்னங்கிறதுக்கு ஒரு வலிமையான உதாரணம். சரி, இவ்ளோ குழப்பமான டென்ஷனான ஒரு சூழ்நிலையில உண்மையை எப்படி ப்ரூவ் பண்றது? இங்கதான் டெக்னாலஜி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுச்சு. வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அதிகாரிகள் டெக்னாலஜியை பயன்படுத்தினாங்க. ட்ரோன் கேமராக்களை யூஸ் பண்ணி அந்த ஏரியா முழுசையும் வீடியோ எடுத்தாங்க. அந்த ட்ரோன் காட்சிகள்ல ஒரு முக்கியமான உண்மை எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாம நிரூபணமாச்சு. பைஸ்-ஏ-இலாஹி மசூதி கட்டிடம் ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாம முழுசா பாதுகாப்பா இருந்துச்சு. இது பரவின வதந்திக்கு ஒரு நேரடியான மறுக்க முடியாத பதிலா அமைஞ்சது. இந்த சம்பவத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். வதந்திகளை நம்பாதீங்க, அதிகாரப்பூர்வமான தகவல்களை மட்டும் நம்புங்கன்னு டெல்லி போலீஸ் ஒரு வேண்டுகோள் விடுத்தாங்க. இது அந்த ஒரு சம்பவத்துக்கு மட்டும் இல்ல, இந்த டிஜிட்டல் உலகத்துல வாழ்ற நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ரிமைண்டர். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. செய்திகள் நம்ம கைக்கு நொடியில வந்து சேர்ற இந்த காலத்துல ஒரு தகவலை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு அதை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யான்னு நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி செக் பண்ணிக்கிறது? இத பத்தி யோசிச்சு பாருங்க.